இப்ப நெறைய பேர் வந்து வெளிப்படையா வந்து சொல்றாங்க சார். நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்றது வந்து இப்ப விடிவி கணேஷ் சார் இருக்கார்ல சார். அவர் ரொம்பவே வெளிப்படையா வந்து சொல்றாரு. என்னுடைய ஓட்டு வந்து நான் டிவிகேக்கு தான் போட்டேன். இப்ப விஜய் சார் வந்து அந்த மக்களுக்கான அந்த வாழ்க்கைய வந்து மேம்படுத்துவாரு. இந்த சிஸ்டம வந்து சேஞ்ச் பண்ணுவாருன்னு வந்து சொல்றாரு. இப்ப சிவகுமார் சார எடுத்துக்கலாம். அவர் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க சார். அவர் இப்படி பேசுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. நேத்து வந்து இந்த குடிமக்கள வந்து குடியார மக்களா மாத்திட்டாங்க. இந்த டாஸ்மாக் யார் வந்தாலும் இந்த டாஸ்மாக வந்து மூடணும் வந்து அதுவே ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. சோ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது விடிவி பேச்சுக்கும் சிவகுமார் பேச்சுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பொதுவாவே நாம் யாருக்கு வாக்களித்தோம்ங்கிறத வெளிப்படையா சொல்லக்கூடாது பொதுவெளியில். அத வந்து விடிவி கணேஷ் சொன்னது வந்து ஒரு சரியான விஷயம் இல்ல. பட் அதே நேரம் அவர் சொல்லலைன்னாலும் அவரு விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம், அந்த பீஸ்ட் படத்தில் விடிவி கணேஷ் நடித்த அடிப்படையில தான் விஜய்க்கு வந்து அவர் பழக்கம். விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் அவர் இந்த மொக்க காமெடிகள்லாம் விரும்புகிற ஒரு கேரக்டர். நீங்க அவரை சுத்தி இருக்கிற இந்த காமெடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மொக்க காமெடியன்கள்லாம் இருப்பாங்க. ஸ்ரீநாத், விடிவி கணேஷ் மாரியான ஆட்கள்லாம் விஜய்க்கு கொஞ்சம் பிடிக்கும். அந்த 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 ஏரியாவும் அவருக்கு வந்து ஒரு இதுதான். ஸோ அந்த அடிப்படையில் தான் இவரெல்லாம் அவருடைய நட்பு வட்டத்துக்குள்ள இருக்காரு. இன்னொரு பக்கம் இப்ப சமீபத்துல தூத்துக்குடியில வந்து ஸ்ரீநாத்துக்காக போய் தாவேகாவுக்காக விடிவி கணேஷ் பிரச்சாரமும் பண்ணியிருக்காரு. அதனால அவர் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நிச்சயமாக அவர் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு. அப்புறம் சிவகுமார் சொன்ன கருத்துங்கிறது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பொதுவான கருத்து. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் குடிகாரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அதற்கு அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடைகள் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஸோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மக்கள் மீதும் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டு அப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம பார்த்துங்கன்னு சொல்றாரு. ஆனா அது ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அது திமுகவை விமர்சனம் பண்ணுகிற டோன்ல இருக்கு. ஏன்னா அவங்க தானே ஆளுங்கட்சி. அதனால இதை என்ன பண்ணிட்டாங்க, இது திமுகவுக்கு எதிராக இவர் பேசின மாதிரி அதை அர்த்தப்படுத்திக்கிட்டாங்க. மற்றபடி அவர் தாவேகாவுக்கு ஆதரவாக இதை பேசினாதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.